முதுமலை புலிகள் காப்பகத்தில் 22 வளர்ப்பு யானைகளுக்கு 1 மாத காலம் நடத்தப்பட்ட சிறப்பு புத்துணர்வு முகாம் அவற்றுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த மாதம் 20ஆம் தேதி முதுமலையில் வளர்ப்பு யானைகள் புத்துணர்வு முகாம் தொடங்கியது. தொடர்ந்து 1 மாத காலம் நடைபெற்ற இந்த முகாமில் மொத்தம் 22 யானைகளுக்கு புத்துணர்வு அளிக்கப்பட்டது. முகாமில் தினம்தோறும் காலை மாலை என 2 வேளைகளிலும் யானைகள் குளிக்க வைக்கப்பட்டு பின்னர் முகாமில் உள்ள உணவு கூடத்திற்கு அழைத்து வரப்பட்டு அரிசி சாதம், பாசிப்பயறு, கொள்ளு, ராகி போன்ற உணவுகள் வழங்கப்பட்டன. மேலும் தேங்காய், கரும்பு, பழம், வெல்லம் உட்பட பல்வேறு உணவுப் பொருட்களும் சூர்ணம், லேகியம், சத்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டன. இது மட்டுமின்றி காலை மற்றும் மாலை நேரங்களில் அனைத்து யானைகளும் பரிசோதிக்கப்பட்டு அவற்றுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. முகாமில் தினமும் அனைத்து யானைகளுக்கும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயிற்சி அளிக்கப்பட்டது. தரையில் மண்டியிடுதல், அமருதல், மரக்கட்டைகளை தூக்கி நடத்தல், முன்னங்கால்களை தூக்கி நிற்றல் உட்பட பல்வேறு பயிற்சிகள் இந்த யானைகளுக்கு அளிக்கப்பட்டன. யானைகளுக்கு மட்டுமின்றி யானை பாகன்களுக்கும் யானைகள் பராமரிப்பு குறித்த பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. முகாம் ஆரம்பித்தாங்க, புத்துணர்வு முகாம் யானைகளுக்கு. அதில் யானைகளுக்கு நல்ல சத்தான உணவு கொடுத்தாங்க. அதே மாதிரி நல்ல ட்ரைனிங் இருந்தது. யானைகளுக்கு மருந்து அந்த மாதிரி ட்ரைனிங்களை கொடுத்தோம். உடல் பயிற்சி அதில் நமக்கும் நல்ல ஓய்வு இருந்தது, நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த முகாம் மூலம் யானைகளுக்கு முழு ஓய்வு கிடைத்து அவை புத்துணர்வு அடைந்திருப்பதாக கூறுகிறார் கால்நடை மருத்துவர் விஜயராகவன். யானைகளுக்கு தேவையான சிறப்பு சத்து உணவுப் பொருட்கள், சத்துள்ள உணவுகள், அன்றாடமுள்ள உணவுப் பொருட்களை தவிர பாசிப்பயிறு பருப்பு, சத்து மருந்துகள், சத்து பவுடர்கள், அஸ்தசூரணம், லேகியம் அனைத்து வழங்கப்பட்டு வந்தன. மேலும் யானைகளுக்கு ஓய்வும் அளிக்கப்பட்டது. அவ்வப்போது சிறு சிறு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் இந்த முகாம் நடத்தப்பட வேண்டும் எனவும் கடந்த காலங்களில் 48 நாட்கள் முகாம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது 1 மாதம் மட்டும் நடத்தப்பட்டிருப்பதாகவும் புத்துணர்வு முகாம் காலத்தை மீண்டும் 48 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் வன ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இது மாதிரி வருஷம் இதை இன்னும் நாட்களை இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேப்டிவ் எலஃபென்ட்ஸுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லதாக இருக்கும். இது இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு முகாம் நல்லபடியாக இயங்கி வருகிறது. இந்த புத்துணர்வு முகாம் யானைகளுக்கு புதிய உத்வேகத்தையும் சுறுசுறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்றால் அது மிகையல்ல. புத்துணர்வு முகாம் தொடர்ந்து வருடம் நடத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் யானைப்பாகளுக்கும் சிறப்பு பயிற்சி வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கும் நல்ல பயிற்சி திறன் இருக்கும் என்றும் வன ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். முதுமலையிலிருந்து வில்லியம், நியூஸ் 18 தமிழ்நாடு.